என்னதான் ஆன்டி மைக்ரன்ட்ஸ்க்காக இந்த போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும், இவங்களோட மெயின் டார்கெட் வந்து யார் அப்டின்னா, இஸ்லாமியர்கள் தான். 1947லலாம் 1% தான் லண்டன்ல இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ 2025ல 15% வந்து இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. எங்களோட மதம் கம்மியா இருக்கு, எங்களோட கலாச்சாரம் கம்மியா இருக்கு, எங்களுக்குன்னு இருக்கிற ஐடென்டிட்டி எல்லாம் போய் மைக்ரன்ட்ஸா வரவங்க வந்து அத டேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி லண்டன் முழுமையா இஸ்லாமிய நாடா மாறிடுச்சா அப்டின்னா, 6% யூகேல இஸ்லாமியர்களும், 15% லண்டன்ல இஸ்லாமியர்களும் இருக்காங்க. அங்க இருக்க முக்கியமான பதவிகள் மேயர் எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் தான். ஆனா அவங்க வந்து டெமோக்ரஸில எலெக்ட் ஆகி வந்தவங்க தான். இன்னொரு சைடுல இது எங்களோட உரிமை, நாங்க வரோம், அரசாங்கம் எங்கள அலோவ் பண்ணுது, நாங்க வந்து உங்க நாட்டுல வேலை செய்றோம், அதுக்கு நாங்க வரியும் கட்டுறோம். அண்ட் எங்களோட மதத்தையும் எங்களோட கலாச்சாரத்தையும் நாங்க ஃபாலோ பண்றோம். அது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க வந்து இனவாதிகளா இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஆப்போசிட் சைடுல ப்ரொட்டஸ்டும் நடக்குது. லண்டன்ல முதல் முறையா இவ்ளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் உலகத்துல நிறைய இடங்கள்ல வந்தது போதும் அப்படின்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?